மெய்யெண்களை மறுபடியும் ரெண்டா பிரிக்கலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, எதை எதுல இருந்து பிரிக்கிறோம்னு சொல்லி. இதுல லாஸ்ட் எஸ்ஐல கேட்ட கொஸ்டின் இருக்கு, டிஎன்பிசி ஒரு கொஸ்டின் இருக்கு. சரிங்களா? ரியல் நம்பர்ஸை ரெண்டா பிரிக்கிறோம். விகிதமுறு எண், விகிதமுறா எண். விகிதமுறு அப்படின்னா ரேஷனல் நம்பர்ஸ், ரேஷனல், அதுலயே உங்களுக்கான ஆன்சர் இருக்கு. விகிதமுறா அப்படின்னா இர்ரேஷனல் நம்பர்ஸ், இர்ரேஷனல். இர்ரேஷனல் அப்படின்னா விகிதமுறா எண். ஓகேவா? ஓகே, விகிதமுறு எண்ணா என்ன, விகிதமுறா எண்ணா என்ன? இப்ப அடுத்த லாஜிக் வர்றோம். விகிதமுறு எண், விகிதமுறா எண். இப்ப விகிதமுறு எண்கள் என்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு நம்பரை ரேஷியோவா, ரேஷனல் மீன்ஸ் the numbers can be written as ratio format. சரிங்களா? சோ அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, p by q can be written as p by q format, can be written as p by q என்ற வடிவில் எழுதலாம். தமிழ்ல p by q என்ற வடிவில் எழுத முடியும் அப்படின்னு எழுதிக்கோங்க. இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ரெண்டாவது கண்டிஷன், in that condition q value is not equal to 0. That means denominator பகுதி பூஜ்ஜியமாக இருக்கக்கூடாது. பகுதி பூஜ்ஜியமாக இருக்கக்கூடாது. இந்த ரெண்டு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணா அதை நம்ம என்ன சொல்றோம், விகிதமுறு எண் அப்படின்னு சொல்றோம். விகிதமுறு எண்ணுக்கு நம்ம யூஸ் பண்ற நொட்டேஷன், மூணாவது நொட்டேஷன். இதுக்கு நம்ம என்ன நொட்டேஷன் யூஸ் பண்றோம் அப்படின்னா Q, கேபிட்டல் Q. இது விகிதமுறு எண்ணை குறிக்கும். சரிங்களா? ஓகே, அப்ப இர்ரேஷனல் நம்பர்னா என்ன? இது வரைக்கும் ப்ரீவியஸ் இயர்ல கேட்டது. இதுக்கு அப்படியே ஆப்போசிட் கொஸ்டின். சரிங்களா? இர்ரேஷனல்ல ஒரு சில முக்கியமான வினாக்கள் எழுதிக்கலாம். √2, √3, √5, √7 இதெல்லாம் எதுக்கு எடுத்துக்காட்டு? விகிதமுறா எண்களுக்கு எடுத்துக்காட்டு. ஓகே, இது மட்டும் தான் விகிதமுறா எண்களா அப்படின்னா கிடையாது. பை, ஆல்பா, பீட்டா, ஒமேகா இந்த மாதிரி வர்ற எண்கள் எல்லாமே லெட்டர்ஸ் நோட்டேஷன்ஸ் எல்லாமே இர்ரேஷனல் நம்பர்ல கொண்டு வர முடியும். சரிங்களா?